சரியா? சொல்லுவேன். குழந்தைகளை பற்றி நான் பேசுவேன். ஏன்னா குழந்தைங்க மேல எனக்கு அக்கறை இருக்கு. அது எந்த குழந்தையா இருந்தாலும் சரிதான், எதிரியோட குழந்தைகளா இருந்தாலும் சரிதான், நான் பேசுவேன். நான் என்ன சொல்றேன், என்ன மட்டும் உள்ளார கொண்டு வந்தீங்க அன்னைக்குதான் உங்களுக்கு ஆப்பு. சரியா? தெளிவா கொண்டு வந்து காட்டுவேன், தெளிவா காட்டுவேன். நான் கேக்குறேன், பூச்சாண்டி காட்டுறீங்களா? நாங்க ரொம்ப பயந்துட்டோம். நீங்க காட்டின பூச்சாண்டி இல்ல, நாங்க அப்படியே பயந்துட்டோம். பாடே ஆளு மூஞ்சிங்களும் பாரு, அப்படியே எங்களை வந்து அப்படியே பூச்சாண்டி காட்டுறாங்களாம். பூச்சி இருடி, உனக்கு இன்னைக்கு இருக்குது. சரி, அதாவது சைல்டு, அதாவது குழந்தைங்களை வந்து பேசவே கூடாது, பேசிட்டா உடனே கேஸ், அப்படிலாம் கிடையாது. குழந்தைகளுக்கு நல்லது சொல்றவங்களுக்கு கேஸ் கிடையாது. நான் சொல்லுவேன், இப்பயும் சொல்லுவேன். நான் ஒரு எஜுகேஷனல் சில்ட்ரன்ஸ்க்காக ஒரு எஜுகேஷனல் ட்ரஸ்ட் வச்சிருக்கேன். எனக்கு குழந்தைங்களை பத்தி பேசுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு. எப்படி பொதுமக்களோட குழந்தைகளுக்கு கல்வியும் பாதுகாப்பும் நாங்க கொடுக்கறோமோ, அதே மாதிரி அவங்களோட நலனை பத்தி பேசுறதுக்கும் எங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. மனசாட்சியோட கேட்கிறேன் அக்கா கிட்ட சொல்லுங்க. ப்ரூஃப் இல்லைங்க, குழந்தைகளால் பற்றி பேச வேண்டாம்னு சொல்லுங்க. நான் கிளம்புறேன், நான் ஸ்ட்ரெயிட்டாக கேட்பேன். அதே மனசாட்சியோட குழந்தைங்களை பற்றி நான் எங்கே தப்பாக பேசினேன்? ஜப்பான் ட்ரெயினில் போகாத, நான் கேட்கட்டேன். அவளுக்கு 2ஆக இருக்கட்டும், 4ஆக இருக்கட்டும், இவளுக்கு 1000கணக்கில் இருக்கட்டும், மெடலுக்கு வந்து லட்சக்கணக்கில் இருக்கட்டும், மெடலு கேரக்டரும் உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லவே வேணும், நல்லாவே தெரியும். அதே மாதிரி அவள் பொண்ணை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. எல்லாம் அதாவது கல்யாணம் ஆகி, அதாவது முளையிலே வந்து, அதாவது பிஞ்சிலே பழுத்தது. அது மெடல் பொண்ணெல்லாம் பிஞ்சில பழுத்தது. சரியா? எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் செருப்பு பிஞ்சிடும், உன்னெல்லாம் நான் கூப்பிடல. சரியா? நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு, உன் பிள்ளைக்கு அப்படி வர்றோம், நீ அதே மாதிரி நடுத்தருவில் நிற்ப, உனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க, உன் கண்ணு முன்னாடி அது இறக்கும், நீ தவிச்சு துடியா துடிப்ப, நீ இது நடக்கும். ப்ளீஸ் கன்சோல். சரியா? சொல்ற, இன்னும் கொஞ்ச நாள்ல செத்து போற, ஏதான் கேன்சர் வந்துருச்சுல்ல, அதான் எப்படி இன்னும் கொஞ்ச நாள்ல செத்துருவாள்ல, அதுக்கு எதுக்கு பணம் கலெக்ட் பண்ணி கொடுக்குறா அப்படின்னு ஒரு தேவையா முண்டா அவளுக்கு இது போடுறா, கமெண்ட் போடுறா. எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல செருப்பியா, கோயம்புத்தூர்ல உன் புருஷனை பக்கத்துல படுக்க வச்சுட்டு பண்ண, இல்ல உன் மவளை விட்டு 2 தடவை அபார்ஷன் பண்ண, உன் மவகாரி 2 தடவை அபார்ஷன் பண்ணல, அப்பெல்லாம் உனக்கு ஒன்றும் வரல பாரு, அவளுக்கு அதுல தான் வரும், அவ கர்ப்பப்பையிலே வரும், நீ புத்து பார்த்துக்கிட்டே இரு. கேன்சர் அவ கர்ப்பப்பையில வரும், நீ தவிப்ப துடிப்ப சாவ, இது என் சாபம். அந்த புரோக்கருக்கு தேவையா முண்டை மவகாரிய கூட்டி கொடுத்து காசு வாங்கி திங்கிறவனான நீனு நாரி போயிரும். நாரி ஏண்டி, உனக்கு 44 வயசு, உன் பொண்ணுக்கு 14 வயசு. உனக்கு 44 வயசு, உன் பொண்ணுக்கு 14 வயசு. பாப்பா பால் குடிக்கிற பாப்பாவா? கல்யாணம் ஆகி இன்னொருத்தங்க கூட ஓடி போயிட்டு அவளை கொண்டாந்து வீட்டில் வச்சிருக்க, வச்சுக்கிட்டு 14 வயசு பாப்பான்னு சொல்ற என்ன? ஆளு மூஞ்சியும் பாரு. அப்புறம் அவ வந்து முஸ்லீம் இல்லையா? அவளை பத்தி விசாரிச்சா நம்ம அவங்கள பத்தி விசாரிச்சோம் போயிடாது. அவளே கிழவி மாதிரி இருக்கா, அவ பொண்ணுக்கு 30-40 வயசு இருக்கும். சரியா?
சரி, எதுக்கு அவனை அண்ணன்னு சொன்னேன் சொல்லு. என்கிட்ட என்ன சொன்னேன்? அசார் நல்லா இருக்கான், அவனுக்கு கட்டி கொடுக்கலான்னு நினைக்கிறேன் என் பொண்ணுன்னு சொன்னியா இல்லையா? நான் அப்போ உன்ட்ட என்ன கேட்டேன்? அவன் இல்லை சிஸ்டர், அது வந்து இந்த பையன் சரியாக இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா ஏற்கனவே சுமதிக்கிட்ட பழகிட்டு இருக்கான். ஏற்கனவே வந்து 1 மாதத்துல பொண்டாட்டி செத்து போச்சு. அந்த கதையே என்ன கதைன்னு தெரியல. நீங்களும் அதில் போய் சிக்காதீங்கன்னு சொன்னேனா? அதுக்கப்புறம் உன் பொண்ணுக்கு ஃபோன் நம்பரை கொடுத்து, மொட்டையோட ஃபோன் நம்பரை ரெட்டுக்கிட்ட இருந்து வாங்கி உன் பொண்ணுக்கு கொடுத்து உன் பொண்ணை பழக வச்சு அவனை கண்ட்ரோலில் எடுத்து 1 கோடி ரூபாய் பணம். எப்படி 1 கோடி? 1 கோடி அப்பு, 1 கோடி. ஃபீல்டில் இருக்கவ அவள் எப்படி, இவன் வந்து சினி ஃபீல்டில் இருக்கவ அவள் எப்படி, இவன் வந்து மற்ற வீட்டெல்லாம் ப்ரொடியூசர்கிட்டலாம் இவன் வந்து கூட்டி கொடுத்துருப்பான்னு சொன்னான். ஒரு நாள் உன் பொண்ணு ஃபுல் டே அவன் கூட லைவ்ல இல்லை, அப்படி இதில் வீடியோ காலில் இல்லைன்னு இருங்க பிரதி ஒரு நிமிஷம் இருங்க. உனக்கு குற்றம் உள்ள நெஞ்சு குத்திக்குது. நீ உன் பொண்ணை வச்சு வெளிநாட்டில் உள்ளவங்ககிட்டலாம் வீடியோ கால் பண்ற. இது உண்மையா பொய்யா? நீ இதை உன் வாயாலே சொல்லியிருக்க சரியா? உன் வாயாலே நீ சொல்லியிருக்க. அப்படி இருக்கும்போது ஏன் நாங்க போய் சொல்லணும்? நீயே சொல்லிட்டியே உன் வாயாலே ஒத்துக்கிட்ட நான் வந்து வீடியோ கால் பண்ணேன் அப்படின்னு. ஆக மொத்தம் ஆத்தாலும் அவளும் வீடியோ கால் ஐட்டங்கள். எப்படி வீடியோ கால் பண்ற? உனக்கு வயசாயிடுச்சுன்னு உன் பொண்ணை வச்சு வீடியோ கால் பண்ணி காசு வாங்குறியா? உன்னை எந்த வருஷத்துல பிறந்திருக்க? 1980 1980 பிறந்திருக்கேன். அப்ப உனக்கு எத்தனை வயசு? 44 வயசு ஆகுது. எத்தனை வயசு ஆகுது? 44 வயசு கிழவி நீ சரியா? நீ 44 வயசு கிழவியா இருக்கிறதுனால உனக்கு எவனும் காசு போட மாட்டேங்கிறான்ட்டு உன் பொண்ணை அவுத்து காமிச்சு வீடியோ காலில் காட்டுற. அதனால வெளிநாட்டுல இருந்து பணம் வாங்கணும்னு பார்க்குறேன். ஆனா அது சரி, பொண்ணை காமிச்சு காசு வாங்கின ரைட்டு, கோடி கணக்கில் அந்த அளவுக்கு பெரிய பேரழகியா? அந்த அளவுக்கு பேரழகியா? சரி, அப்புறம் சரி இது வேண்டானா அந்த நீ வேண்டானா உன் பொண்ணு சரி எல்லாம் ரைட்டு. அது ஏன் மியா கிட்ட நீ இது வீடியோ காலில் கூப்பிட்டு காமிச்சேன்னு நீயா சொல்ற? மியா ஏன் சொல்லலை? நீ சொல்ற வீடியோ காலில் கூப்பிட்டு நான் அவள்கிட்ட தான் பார்க்க சொன்னேன். ஆக மொத்தம் நீயே உண்மையை ஒத்துக்கிற வீடியோ காலில் காமிச்சேன்னு. சரி, அவளுக்கு மட்டும்தான் காமிச்சியா? சரி, அவள் பொம்பளை பிள்ளை, அவளுக்கு ஏன் காமிச்ச? சொல்லு, அவளுக்கு ஏங்க காமிச்ச? காரணம் வீடியோ காலில் காட்ட வேண்டிய அவசியம் என்ன? சொல்லு, சொல்றே. வீடியோ காலில் காட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஒன்றும் இல்லையே. நீ கேட்கறது காசு, அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் உன் பொண்ணை ஏன் காட்டுற? ரைட்டு, சரி, ஏதாவது பண்ணிட்டு போ, அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீ ஏன் வந்து எங்கள் அப்பா புதுக்குள்ளார இல்லைன்ற மாதிரியே நான் வந்து அவளுக்கு மட்டும்தான் காமிச்சேன், வேற யாருக்கும் காட்டலை, நான் நல்லவ, நான் உத்தமி, நான் பத்தினி. சொல்லு, நான் உத்தமி பத்தினின்னு எதுக்கு சொல்ற? நாங்களா வந்து சொன்னோமா? உனக்கு குற்றமுள்ள நெஞ்சு குத்திக்குது. நீ பேசும்போதெல்லாம் உன் பின்னாடி என்ன கத்துது? கோழி கூவுது. கோழி. ஆக மொத்தம் நீ ஒரு ஆடு மாடு மேய்க்கிற பொம்பளை. அப்புறம்
ஆக மொத்தம் ஆடு கோழி மாடு ஒன்று ஒரு பக்கம் மாடு கத்துது, இல்லைன்னா கொக்கரக்கோன்னு கோழி கத்துது. எங்க பார்த்தாலும் கோழி திருடி கொண்டு வந்து வச்சிருக்கியா வீட்டில்? பரவாயில்லையே. சரி மக்களே, அவ பேசும்போதெல்லாம் எல்லாரும் கோழி கத்தி தானே அப்படின்னு கேள்விப்பட்டேன். நான் லைவ பார்க்க மாட்டேன்ற தைரியத்துல பேசுறியாடி? உன்னதான் கேட்கிறேன். உன் லைவெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்ற தைரியத்துல பேசுறேன். நான் பார்க்கலனாலும் யாராவது பார்த்துட்டு வந்து நீ என்னென்ன பேசியிருக்க? 13 நாள் உன்னை கூட்டிட்டு நான் ஒரு பொண்ணை கூட்டிட்டு போய் ஸ்டுடியோ 99 அப்படின்ற ஒரு ஹோட்டல்ல 13 நாள் நீ ரூம் போட்ட. நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, ஒரு 2 நாள் வேலை இருக்கு. இந்த வேலையை முடிச்சுட்டு நான் என்ன பண்றேன், 13 நாளைக்கு உண்டான ஹோட்டல் பில் இருக்குல்ல, அந்த ஹோட்டல், ஏன்னா நான் எதை போட்டாலுமே ஆதாரத்தோட தான் பேசுவேன். ஆதாரம் இல்லைன்னா நான் பேச மாட்டேன். எனது ஆதாரம் இல்லைன்னா நான் பேச மாட்டேன். என்ன சரியா? ஆதாரம் இல்லாம நான் பேச மாட்டேன். நீ என்ன பேசியிருந்தாலும் சரி, அதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன். ஆனா நீ கமெண்டர்ஸை தொட்டனா நான் உன்னோட எல்லா மொத்த சீக்ரெட்ஸையும் போட்டு உடைச்சிருவேன். எல்லாத்தையும் எப்ப எவன் கூட நீ படுத்த, உன் பொண்ணை எவனுக்கெல்லாம் கூட்டி கொடுத்த, சரியா? எங்கெல்லாம் ரூம் போட்ட, எப்படியெல்லாம் சர்வீஸ் பார்த்த, இப்ப அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற உண்மை எல்லாத்தையும் ஆதாரத்தோட போட்டு உடைச்சிருவேன். சரியா? சரி, அப்புறம் மொட்டை 2 வைப்ரேட்டர் வாங்கி கொடுத்தானா? சொல்றான், 2 வைப்ரேட்டர் வாங்கி அனுப்பிச்சானாமே உனக்கு. உனக்கு ஒண்ணு, உன் பொண்ணுக்கு ஒண்ணு. அப்படியா? சொல்லவே இல்லை. மொட்டை சொல்லி கேட்க வேண்டியதா இருக்கு. சரி, 13 நாள் நீனு எதுக்கு வந்து உதை ரூம் போட்டு கொடுக்க? நீயும் அந்த இன்னொரு வீடியோ கால் ஐட்டம் இருக்காளே, அவளும் ஸ்டுடியோ 99 ஒரு ஹோட்டல்ல 13 நாள் ஹோட்டல்ல ரூம் போட்டு என்ன பண்ணீங்க? ஹோட்டல் பில்லு கண்டிப்பா போடுற மக்களே கம்யூனிட்டி போஸ்ட்ல, அதுல எந்த மாற்றமும் இல்லை. டேட் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன், சரியா? போடும்போது நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. சினிமா சான்ஸ் வாங்கி கொடுக்க சொல்லி இவ பொண்ணை வச்சு அந்த ஒருத்தன் ஒரு பரதேசி என் ஃப்ரெண்டை வந்து ஆட்டையை கிட்டத்தட்ட ஒரு 6 கோடி ரூபாய் ஆட்டையை போட்ட ஒரு பரதேசி இருக்கு. வந்தேன்னு வச்சுக்கோயேன், கொட்டை எடுக்காத புள்ளியாயிருவேன். கொட்டை எடுத்த புள்ளியாயிருவேன். உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. உன் கண்ணு முன்னாடி அது தவறான வழிக்கு போய் கஞ்சா அடிச்சு கண்ட கெட்ட வழிக்கு கிரிமினலா மாறி அது சுத்திக்கிட்டு இருந்தா கூட உன்னால பார்க்க முடியாது. இழுத்து வச்சா அது 2வது இருக்குது பாரு, தருதல ஒண்ணு, அதை இவளே கொண்டு இருப்பா. கேப்பேன், பார்த்தாலே கேப்பேன். ஆத்தா எப்படியாப்பட்ட தேவையாளா இருந்திருப்பாடி சொல்லு. ஏய், அவளையும் அப்படிதாண்டி கேட்பேன், பார்த்தாலையும் கேட்பேன். சரியா? உங்க அடுத்த புரோக்கர் அந்த பயலுக்கு தான் மூத்தர சந்தையில கஸ்டமர் கூட்டிட்டு வரும் 2 எங்களையும் என்னைக்காவது வெளியில கூட்டிட்டு போய் ஒரு சினிமாவுக்கு போய் ஒரு நல்லா வருது. என்னை கட்டி போட்டு வச்சிருக்க இந்த சட்டத்திட்டங்கள்ல. புரோக்கர் தான் பண்ணி வேட்டையின் போது நீ உலக அழகி என்று சொல்லி நம்ப வச்சிருக்க. அதுதான் இப்போ உன் குடும்பத்துல நடக்கிறது. நீ இந்த சமுதாயத்துக்கு 2 கிரிமினல்ஸை வளர்த்துக்கிட்டு இருக்க. இந்த சமுதாயத்துக்கு 2 கிரிமினல்ஸை வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்க.
அதில் பெரியவன் தப்பிச்சுக்குவான். அவன் உஷாராக இருக்கான். அவன் தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துக்கிட்டு அவன் லைஃப்பை பார்த்துட்டு போயிடுவான். இங்கே வர நீ அவன் பிள்ளைன்னு நல்லா வளர்ந்தாலும் அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு இதுதான் என் புள்ள அப்படின்னு பெருமைலாம் காண முடியாது. அவனே செருப்பாட்டி அடித்து நீ அம்மான்னு சொல்லாத, எனக்கு அசிங்கமாக இருக்கும்பான். என்னன்னு கேளு, நாளைக்கு அவன் வளர்ந்து பெரிய பிள்ளையாயிடுவான். தோளுக்கு மேலே வளர்ந்துட்டான். நாளைக்கு வளர்ந்து பெரிய பிள்ளையானதுக்கப்புறம் அவன் காலேஜ் போகும்போது நீ அவனோட கூட படிக்கிற பையன். ஏன்னா நீ உனக்கு தொழில், உன்னோட குலத்தொழில விபச்சாரம் தான் உண்டு அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துக்கிட்டு அவன் லைஃப்பை பார்த்துட்டு போயிடுவான். இங்கே வர நீ அவன் அப்படியே நல்லா வளைஞ்சிக்கிட்டு இதுதான் என் புள்ள அப்படின்னு பெருமைலாம் காண முடியாது. அவனே செருப்பாட்டி அடித்து நீ அம்மா நாளைக்கு அவன் வளர்ந்து பெரிய பிள்ளையாயிடுவான். தோளுக்கு மேலே வளர்ந்துட்டான். நாளைக்கு வளர்ந்து பெரிய பிள்ளையானதுக்கப்புறம் அவன் காலேஜ் போகும்போது நீ அவனோட கூட படிக்கிற பையன் கூடயே நீ படுப்ப. ஏன்னா நீ உனக்கு தொழில், உன்னோட குலத்தொழிலே விபச்சாரம் தான். உங்கள் ஆத்தாக்காரி பண்ணிக்கிட்டு இருந்திருப்பா போல இருக்கு, அடுத்து இப்போ நீ பண்ணுற. சரியா? அதை உன் புள்ள பார்த்துச்சுன்னா உன்னைக்கு பிள்ளைகளுக்காக சர்வீஸ் போகல, அவள் ஆடம்பர வாழ்க்கை வாழவும் சுகத்திற்காக மட்டுமே இது 100% உண்மை. துணிந்தவன் உண்மை. சரியா? இப்போ நான் அந்த 2 பிள்ளைங்களையும் நடுத்தருல பிச்சை எடுக்க விட்டு போறியா? இல்ல ஸ்பெஷலா இப்பவே ஏதாவது புது தட்டு வாங்கி வச்சுட்டு போறியா? சரி, உன்னை இங்க இருந்து கடத்தி விட்டுறாங்க, மதுரையில இருந்து கடத்தி விட்டுறாங்க. அப்புறம் எங்க போவ? இழுப்பூர் போவியா? சரி, இழுப்பதான் பாவம் பார்த்து. அப்ப இவளுக்கு தானே அக்கறை இருக்கணும். எனக்கு ஏன் அக்கறை? எனக்கு ஏன் அக்கறைன்னு நான் கேக்குறேன். பிச்சை தான் எடுக்குங்க. நான் இப்பயும் சொல்றேன், என்ன வேணாலும் சொல்லிக்கங்க. இதுங்க 2ம் ரோட்ல பிச்சை எடுக்குங்க. இல்லை எங்காவது சைக்கிள் கடையில காத்தடிக்க போகுங்க. இல்லைன்னா எங்காவது ரெஸ்டாரண்ட்ல எச்சத்தட்டை கழுவு போகுங்க. அவ்வளவுதான் சொல்லுவோம். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிடி. இததான் உன் பிள்ளைங்களோட தலையெழுத்தா இருக்கும். நீ பண்ற பிள்ளைங்களை விட்டுட்டாருன்னா அந்த ஃபாதர் இதுதான் உன் பிள்ளைங்களோட தலையெழுத்தா இருக்கும். நீ பண்ற கிரைமுக்கு போனா உன் பிள்ளைங்களோட படிப்பு கெட்டு போய் அதே ஃபாதரு உன் பிள்ளைங்களை விட்டுட்டாருன்னா அந்த ஃபாதர் இழுத்து பிடிச்சாருன்னா தான் உண்டு. அந்த ஃபாதர் பாவம் பார்த்து +2 வரைக்கும் படிக்க வச்சு வெளில அனுப்புவார். ஃபீஸ் கட்டுறதுக்கு வழி இல்லைன்னா கூட அந்த ஃபாதர் ஏதோ ட்ரஸ்ட் மூலியமா உன் பிள்ளைங்களை படிக்க வச்சு +2 படிக்க வச்சு வெளியில் அனுப்புவான். ஒரு +2 படித்த பையனுக்கு என்ன சொல்லுங்க? ஒரு +2 படித்த பையனுக்கு என்ன வேலை கிடைக்கும்? டிகிரி படித்து இன்ஜினியரிங் படித்த பசங்களுக்கே வேலை கிடைக்கல. ஒரு +2 படித்த பையன் ஸ்விக்கியில் சோத்து மூட்டை தூக்கிட்டு போகணும், இல்லைன்னா எங்காவது ரெஸ்டாரண்ட்ல எச்சத்தட்டு கழுவணும். பேசுறாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த குட்டிக்கிழமையெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. அது என்கிட்ட எத்தனையோ தடவை செருப்படி வாங்கிட்டு ஓடிச்சு. திருப்பி அழுவும், என்னை மன்னிச்சிருங்க, நான் இனிமே இப்படி பேச மாட்டேன் அப்படின்னு. சரியா? இந்த குட்டிக்கிழமையெல்லாம் எர்ணாகுளத்துல சரியா, அதை பத்தி நம்ம பேச வேணாம். சரியா? எர்ணாகுளத்துல இந்த புட்டுக்கிழவி போட்டோ பல தடவை எடுத்து போட்டேன், நீங்க தான் கேட்க மாட்டேன்றீங்க. சரியா? இந்த புட்டுக்கிழவி எல்லாம் எர்ணாகுளத்துல விஷயம் நல்லா புரிஞ்சு. ஆமா, சொல்லுங்கம்மா. பேசுங்க. கேஸ் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு தொழில முடக்கமா, அதனால ஏதாவது யூடியூப்ல சம்பாதிக்கலான்னு வந்திருக்குது பாவம். கரெக்ட், சூப்பர். சூப்பர். இந்த குட்டிக்காரங்க பேசாம இருக்கிறது இல்ல. அடுத்து அதை பார்க்கலாம். அது பேசும்.
கிழவியோட கிழவியோட பிரச்சனை என்னன்னா, அதுக்கு வந்து இந்த இவளையும் தூக்கி உள்ளார வச்சுட்டா அதுக்கு வந்து வியாபாரம் பாதிக்குமேன்னு அது பார்க்குது பாவம். பிஸ்னஸ் போயிருமேன்னு பார்க்குது. இல்லை இல்லை அவள் தானே அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் வாங்கி தரணும் கொள்ளணும். இப்போ அவ கருப்பி போயிட்டாள்னா வியாபாரம் போயிரும்ல. அதனாலதான் அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். ஒன்று வீடியோ செக்ஸ், இல்லைன்னா சாட்டிங் செக்ஸ், இல்லை ஸ்பா கேஸ். இந்த குட்டிக்கிழவியெல்லாம் வந்து ஸ்பால அரெஸ்ட் ஆன பொம்பளை. சரியா? அவள் ஃபோட்டோ அவளோட இன்னொரு வீடியோவில் அவள் இந்நேரம் டவுன் பண்ணிருந்தாலும் பண்ணியிருப்பா. நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். சரியா? அந்த கிழவி ஒரு கேரளாகரி. சரியா? அந்த கிழவி ப்ராஸ்டியூஷன் லேடி, அது ஸ்பால அரெஸ்ட் ஆன லேடி. சரியா? ஸ்பா கேஸ்ல திருச்சியில வச்சு அந்த பொம்பளைய அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த லேடிய ஸ்பால வச்சு அரெஸ்ட் பண்ண லேடி இவளை சப்போர்ட் பண்ணுதுனாங்க. அவங்க பேசுறாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த புட்டி கிழவியெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. அது என்கிட்ட எத்தனையோ தடவை செருப்படி வாங்கிட்டு ஓடிச்சு. திருப்பி வந்து அழுவும், என்னை மன்னிச்சிருங்க, நான் இனிமே இப்படி பேச மாட்டேன் அப்படின்னு. சரியா? குட்டி கிழவிலாம் எர்ணாகுளத்தில் சரி, அதை பற்றி நான் பேசுவேன்னா. சரியா? எர்ணாகுளத்தில் இந்த புட்டுக்கிழவி ஃபோட்டோ பல தடவை எடுத்து போட்டேன், நீங்கள் தான் கேட்க மாட்டேன்றீங்க. சரியா? இந்த புட்டுக்கிழவியெல்லாம் எர்ணாகுளத்தில் அப்பட்டமாக கேஸில் ஆஜராகி பேப்பர்லலாம் நார்னவ. சரியா? அசிங்கமாக நார்னவ. அவ்வளோ பொண்டாட்டி அந்த அது திருப்பூர் குடிக்கார பொண்டாட்டியா? எனக்கு இதான் வேலை. அவன் பொண்டாட்டி என்னைக்கே ஓடி போயிட்டா இன்னொருத்தன் கூட. அதை போய் நான் தேடி பிடிச்சி கொடுக்குறேன்னா, அவன் பொண்டாட்டி தான் வீட்டை விட்டு ஓடிட்டான்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஏன் ஓடுனான்னு தெரியாதா உங்களுக்குலாம்? சொல்லுங்க. அவன் பொண்டாட்டி ஏன் வீட்டை விட்டு ஓடி போனான்னு தெரியாதா? இதுங்க கதை எல்லாமே புரியுதா? அதனால எவளோட ஓடினா எனக்கு என்ன? பொண்டாட்டி எங்க இருக்கான்னு மொட்டைக்கு தெரியும். மொட்டைக்கு தெரியும். சரியா? அதனால இல்லை, அவன் சென்னைக்கு மொத்தமாக அனுப்பி வச்சிருப்பான் குடும்பத்தோட. என்ன, அவள் தான் அங்கே ஒருத்தர் இருக்காள் ப்ரொடியூசரு, வழக்கமாக வந்து ஜாபுக்கு அனுப்புறதுக்கு ஆள் இருக்குல்ல. அதனால சரி, அதை விட்டு எஃப்ஐஆர் இருக்குல்ல, எஃப்ஐஆர் இவன் மேலே இருக்க எஃப்ஐஆர்ல எந்த எஃப்ஐஆர்னு என்கிட்ட கேட்கக்கூடாது. இப்போ இவன் மேலே இருக்கிறது 3வது எஃப்ஐஆர். நாளைக்கு நான் போட்டேன்னா 4வது எஃப்ஐஆர். ஓகேவா? ஒரு 3வது ஒரு எஃப்ஐஆர் விழுந்திருக்கு மக்களே. அந்த எஃப்ஐஆர்ல இவன் வந்து ஒரு பொண்ணை கைப்பிடிச்சு எடுத்துருக்கான், கற்பழிச்சிருக்கான். சரியா? கற்பழிச்சிருக்கான். என்ன பரதேசி, என்ன அந்த எஃப்ஐஆர் இன்னும் படிக்காம உட்கார்ந்துருக்கேன். என்ன முன்ஜாமீன் கிடைக்காதுன்னா எப்படியா இருந்தாலும் பெயில் கேன்சலேஷன் ஆகி உள்ளார போறேன். எப்படி ஒரு 6 மாசம் சுப்ரீம் கோர்ட்ல ஹைகோர்ட்ல வந்து இது எடுத்த பெயில் எடுத்த, அடுத்து நீ எங்க போனோம்? சுப்ரீம் கோர்ட் தான். எங்க போனோம்? சுப்ரீம் கோர்ட் தான். அதனால நீ என்ன பண்ற? அடுத்து நீ என்ன பண்ற? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் பெயில் எடுக்கிற. அதுக்கு எப்படி ஒரு 6 மாசம் ஆகும். அதுக்குள்ள என்ன ஆகும்னா, சரி அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, நான் சொன்னா உஷாராயிடுவேன், நான் வேற டென்ஷன்ல உடனே வச்சிருந்தேன். உடனே கவிதா வந்து அம்மா ஏமா அப்படின்வா. தேவையா இது எனக்கு? சரி, ஒரு விஷயம் நான் சொல்றேன், நீ கத்தினாலும் சரி கதனாலும் சரி, என்னை பத்தி நீ என்ன டிஃபேம் பண்ணாலும் சரி, அதெல்லாம் என் மயிருக்கு சமம். சரியா? நீ என்னை பத்தி என்ன டிஃபேம் பண்ணாலும் சரி, நீ எப்படி தெரியுமா, பொட்ட கோழி பொழுது விடியாதுன்ற மாதிரி நீ கூவி
பொழுது விடியாது. நீ என்ன ப்ரூவ் பண்ண? இல்ல நீ ப்ரூவ் பண்ண. சொல்லு. புத்திசாலித்தனமா நடந்துக்க வேண்டாமா? ரெண்டு பிள்ளைங்க வச்சிருக்க, புருஷன் நல்ல குடும்பத்துல வந்திருந்தேன்னா நீ நல்லபடியா நடந்திருக்கணுமா இல்லையா? நீ தானே உன் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு உதாரணமா இருக்கணும், எடுத்துக்காட்டா இருக்கணும். அப்படி இருக்கும்போது நீ இந்த மாதிரி தப்புலாம் பண்ணலாமா? நீ தள்ளு வண்டியில கஞ்சா வித்தியாம்ல சென்னையில. ஐயோ, என்னம்மா நீனு இந்த மாதிரி வியாபாரம் எல்லாம் பார்த்திருக்க? நான் போட்டோ காமிச்ச உடனே பெயர் சொன்னாலே போதும், தரம் எளிதில் விளங்கும் அப்படின்றாங்க. நீ எப்படி இந்த மாதிரி கஞ்சா வியாபாரம் பாக்குற? புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு கஞ்சா வியாபாரம் பாக்குறது இல்லையும் அக்கா தங்கச்சிங்க வரமாட்டாங்கன்னு சொல்ற, ரைட்டு. அப்போ உன் பிள்ளைங்களை யார் பாப்பா? நல்லா யோசிச்சு பாரு. அது மட்டும் இல்லாம நீ என்ன பண்ணிருக்க? ஒரு 17 வயசு பொண்ணை செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிருக்க. அது மட்டும் கிடையாது, உன் புருஷன் சின்ன பிள்ளை மேல கை வச்சிருக்கான். உன் அக்கா பையன் ஏதோ ஒரு பொண்ணை கெடுத்துட்டு அது முழுகாம ஆனதுக்கு அப்புறம் அதை ஏமாத்தி எஸ்கேப் ஆயிருக்கான். அதை கூட்டிட்டு தற்கொலைன்ற பேர்ல கொலையை மறைச்சு தற்கொலையா மாத்தி அவளை கொன்னுட்டீங்க. அவளை கொன்னுட்டு தற்கொலையா மாத்திட்டீங்க. அந்த கேஸ் எல்லாம் தோண்டி எடுக்கணும்னு சொல்லி கமிஷனர் சொல்லியிருக்கிறாராம. உண்மையா? என்னவோ கேள்விப்பட்டேன், ஏதோ காத்து வாக்குல காதுல வந்த மாதிரி கேள்விப்பட்டேன். சரி, அப்புறம் நான் சொல்றதெல்லாம் எனக்கு இந்த இவளை நினைச்சு ஒரே கவலையா இருக்கு. பாவம் அந்த பிள்ளைங்க. யாரு பாவம்? அந்த பிள்ளைங்களாதான் நினைச்சு நான் என் பொண்ணை எவனுக்கு பெத்தன்னு கேட்டாலே அவன் என் பொண்ணு பேசலையா? பாக்குறாங்க, என் பொண்ணை கொல்ல பாக்குறாங்க, என்ன கொல்ல பாக்குறாங்க. 17 வயசு பொண்ணை தயார்படுத்தி ஏண்டி பரிசு முண்டை? 17 வயசு அந்த பொண்ணுக்கு 17 வயசுல இருக்கும்போது நீ அந்த பொண்ணை செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிருக்க. சரியா? பிச்சைக்காரனாவும் இப்படிதான் போகும். கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகும், கஞ்சா விற்கும், சரக்கு விற்கும், ரோட்ல பிச்சை எடுக்கும், சோத்துக்கு வழி இல்லாம எங்காவது ரோட்ல தெரியற எவனாவது தின்னுட்டு போட்ட சோத்தை எடுத்து தின்னும், கொலையடிக்கும், வீட்டுல திருடும் தான் நடக்கும். இது காமனா எல்லாருக்கும் சொல்ற அட்வைஸ். சரியா? அதனால ஒரு 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 குழந்தைங்களை வளர்க்குற ஒரு தாய் அவ ஒழுக்கமா இல்லை அப்படின்னா அவ பிள்ளைங்களும் தருதலையாக தான் போகும். கஞ்சா விற்க போகும், கூட்டி கொடுக்க போகும், ஆண் விபச்சாரியா போகும், பிச்சை எடுக்கும், இல்லைன்னா ரோட்ல போகும்போது எங்காவது வண்டியில் அடிபட்டு சாவும். திங்கக்கிழமை ஏதோ என் மயிரை புடுங்குவானா? டேய் ஆமாண்டா, ரொம்ப வளர்ந்துருக்கா, புடுங்கிட்டு போடா. சரியா? அப்படியே கூட நீங்க போங்க மேடம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்ப இருக்கும் பாருங்க, இதை விட ட்ரிபிள் கி டைம் தான் உங்களுக்கு எங்களுக்கு உங்க மேல மரியாதை கூடுமே தவிர மரியாதை குறையாது. அப்படியே கூட நடக்கட்டும் மேம். ஏதாவது அப்படி நடந்தாலும்